தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் நகரிலே 95வது ஆஸ்கர் வழங்கும் விழாவிலே நமது இந்தியாவைச் சேர்ந்த 2 படங்களுக்கு ஆஸ்கர் விருது வழங்கியிருக்கிறார்கள். நாம் அனைவரும் பெருமைப்படும் விதமாக பொதுவாக ஆஸ்கர் விருதுனாலே திரைப்படத்துறையில் இருக்கிற இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள், டெக்னீசியன்கள் அத்தனை பேரும் வாழ்நாளிலே ஒரு விருது வாங்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஏனால் உலக அளவிலே சிறப்பு வாய்ந்த ஆஸ்கர் விருதாக கருதப்படுகிறது. ஆகவே கடந்த முறை நமது இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் 2009 தன்னுடைய இசையமைப்பில் வந்த 2 பாடல்களுக்கு 2 விருதுகளை வாங்கி வந்தார். தற்போது 2 படங்களுக்கு, ஒன்று RRR திரைப்படம், அதில் நாட்டு பாடலுக்கு ஒரு ஆஸ்கர் விருதும், யானை குட்டியை வைத்து எடுத்த எலிஃபண்ட் விஸ்பரஸ் என்ற குறும்படத்திற்கு ஒரு விருதும் வாங்கி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தீபம் இயற்கை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அழகிய இயற்கை சூழ்ந்த முதுமலை காடுகளில் புலிகள் காப்பகம் இருக்கிறது. அங்கே தாயை பிரிந்த சிறு குட்டியாக இருக்கின்ற யானை குட்டிகளை வளர்த்து வருவதற்காக பொம்மன், பெல்லி என்ற 2 மலைவாழ் மக்கள் அங்கே தாய் பாசத்தோடு அதை எப்படி பேணி காத்து வளர்க்கிறார்கள் என்ற ஒரு கதையை மையமாக வைத்து இயக்குனர் கார்த்திகோன் சார்லஸ், ஒரு பெண்மணி, அற்புதமாக அந்த கதையை, அந்த குட்டிகளை எவ்வளவு பாசத்துடன் வளர்க்கிறார்கள் என்ற அருமையான இயக்கத்தை இயக்கி இன்று நமது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறார்கள். இதுபோல் இயற்கை சார்ந்த உயிரினங்களை நாம் மனித இனம் வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விருதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாலுமே நாம் பாராட்டப்பட வேண்டும். அந்த படத்தில் இருக்கும் ஒரு சில ஃபோட்டோக்களை மட்டும்தான் நம் இயற்கை டிவியிலே போட முடியும். ஏனென்றால் காப்பி ரைட் வந்துடும். அதனால் அந்த ஃபோட்டோவை வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. மேலும் இதுபோல் குறும்படம் எடுப்பவர்கள் இயற்கை சார்ந்த குறும்படங்களை எடுத்து நமது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று தீபம் இயற்கை டிவி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் அந்த படத்தை பார்ப்போம். Nana gambis din sa niya gambis din sa
தாயை பிரிந்த அந்த குட்டி யானை முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு கொண்டு வர்றாங்க. 2017 ரகுவை கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 2019 பொம்மிங்கிற அந்த 2வது குட்டியை கொண்டு வர்றாங்க. இந்த பெல்லி பொம்மன் 2 பேருமே கணவன் மனைவியாக இருந்து இந்த குட்டிகளுக்கு அப்பா அம்மாவாக இருந்து பாசத்தோட அதை வளர்க்குறாங்க. அது பாருங்கள், எப்படி ஒரு யானைக்குட்டி இவங்க பின்னாடியே சுற்றி திரியுது. அற்புதமான ஒரு பண்பை இவங்க உணர்த்தியிருக்கிறாங்க. ஆஸ்கார் விருது வாங்கிய RR படத்தில் நாட்டு பாடலுக்காக அதை எழுதிய கவிஞருக்கும் இசையமைத்த இசையமைப்பாளருக்கும் தீபம் இயற்கை டிவி சார்பாக கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அற்புதமாக ஊட்டியை சார்ந்த இயக்குனர், பெண் இயக்குனர் கார்த்திகி சான்சலஸ் மிக அருமையாக எடுத்திருக்காங்க. காலையிலேயும் சாயங்காலம்தான் இந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்க. பொறுமையாக இது எப்படியும் ஆஸ்கர் விருது வாங்கணும்னு கற்பனையில் எடுத்திருக்காங்க பாருங்கள். அந்த பெண்மணிக்கு, இதில் நடித்த நடிகர்களுக்கு, வாழ்ந்த அந்த 2 குட்டிகளுக்கும் தீபம் இயற்கை டிவி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. நன்றி, வணக்கம்.